தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய 52வது பிறந்த நாளை நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடியிருக்காங்க. ஸோ இவருடைய பிறந்த நாளை ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, த்ரிஷா அவர்களுடைய வாழ்த்துக்களை தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா த்ரிஷா வாழ்த்துக்கள் எதுவும் தெரிவிக்கல. எப்போதுமே இணையதளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய த்ரிஷா, எப்போ விஜயுடைய பிறந்தநாள் வந்தாலுமே அவங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் போட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த முறை அவங்க வாழ்த்துக்கள் சொல்லாதது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொல்லாமல் போனதுக்கும், விஜயோடைய அம்மா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, கூடிய சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு அவங்க அவங்க சொல்லியிருந்த அந்த வார்த்தைகளும் எல்லாத்தையும் ஒன்று வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய ஃபேமிலி திரும்பவும் ரீயூனியன் ஆக போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா அவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த முறை இருந்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை மாமியார் மூலமாக அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கேட்டு விஜயும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கிடையில் த்ரிஷா அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் அவங்க விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களானது வெளியாகி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எப்போதுமே இணையதளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய த்ரிஷா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் முதல்வர் விஜயை பின்தொடர்வதை நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு உதய் அண்ணாவை ஃபாலோ செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் நண்பராக இருக்கக்கூடிய விஜயை ஃபாலோ செய்கிறத த்ரிஷா அவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றது இப்போ ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா எப்போதுமே பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய த்ரிஷா அவங்க பார்த்திங்கன்னா இப்போது அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை. அதாவது இவருடைய பிறந்தநாளுக்கு பார்த்திங்கன்னா திரையுலகத்திலிருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து பலரும் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஆனால் தன்னுடைய நெருங்கிய நண்பருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு த்ரிஷா கிருஷ்ணன் மட்டும் வரவே இல்லை. நேர்லேயும் பார்த்து வாழ்த்து சொல்லலை, அதே மாதிரி அவங்க எப்பவும் போடக்கூடிய ட்விட்டும் பண்ணலை, இன்ஸ்டாலேயும் போஸ்ட் பண்ணலை, எதுவுமே அவங்க பண்ணாமல் இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் த்ரிஷா ஏன் வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு சினிமா ரசிகர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்றது சட்டமாக என்ன அப்படின்னு த்ரிஷா ரசிகர்கள் அவங்களும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையில் விஜய் அண்ணா, உதய் அண்ணா பற்றி ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் த்ரிஷாவுக்கு 9.5 மில்லியன் ஃபாலோவர்ஸில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் 300 பேரை ஃபாலோ செய்துட்ருக்காங்க. இந்த நிலையில் முதல்வர் விஜயை அன்ஃபாலோ செய்திருக்கிறார் த்ரிஷா. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை இன்ஸ்டாவில் பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் ரசிகர்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் உண்மை அப்படின்றது ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஏன்னா விஜயை த்ரிஷா கிருஷ்ணன் எப்போதுமே இன்ஸ்டாவில் ஃபாலோ செஞ்சதே கிடையாது. இப்போன்னு மட்டும் கிடையாது, எப்போவுமே அவங்க ஃபாலோ பண்ணதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஃபாலோவே பண்ணலை, எப்படி அன்ஃபாலோ பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பரவிட்டு இருக்குது. விஜய் அண்ணா பிறந்தநாளுக்கு ஒரு அழகான புகைப்படத்தை வெளியிட்டு மனசார வாழ்த்துவாங்க த்ரிஷா எப்போவுமே. த்ரிஷா கிருஷ்ணன் அப்படித்தான் நேத்திக்கும் பார்த்திங்கன்னா அவர் வாழ்த்து போஸ்ட் போடுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் இருந்தே த்ரிஷாவினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் கதி கலங்கி இருந்தாங்க ரசிகர்கள். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை தான் த்ரிஷா கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வாழ்த்து சொல்லி ஒரு போஸ்ட்டு கூட போடாமல் போயிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரசிகர்களை ரொம்பவே ஏமாற்றம் அடைய செஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அண்ணா முதல்வரான போது பதவியேற்பு விழாவை பார்க்க போன த்ரிஷா ஏன் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் விஜயும் த்ரிஷாவையும் சம்மந்தப்படுத்தி நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய ஃபேமிலிலையும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரிஷாவால் தான் நடக்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கூட அவங்க போடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா த்ரிஷா விஜயை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே அவர் அவங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். எனக்கு விஜய் ஒரு நல்ல நண்பர் அப்படின்ற மாதிரி தான் த்ரிஷா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அதுக்கான சரியான ஆதாரத்தை தான் அவங்க காட்டுறதே கிடையாது.
எப்போதுமே வந்து எல்லா விஷயங்களையும் காட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாததை இருக்கிற மாதிரி வந்து ஜோடிச்சிடுறாங்க. ஸோ இருக்கிற விஷயங்களை மட்டுமே பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு தப்புமே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா அவங்களுக்கும் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கிறதுனால அவங்களும் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வந்து பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாயிடுது. கண்டிப்பாக வந்து சோசியல் மீடியாவில் மட்டும் கிடையாது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடுகள்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் நண்பர்கள் அப்படின்னா எப்போதும் போல் எல்லோரும் வந்து பேசுகிறது உண்டு. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி நினச்சிக்க கூடாது. ஸோ அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம நோட் பண்ணக்கூடாது. அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் விஜயும் இணைந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்களாம் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து நடித்த குருவி படத்தை வந்து தயாரித்ததே பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். ஸோ அவங்களையும் வந்து த்ரிஷா ஒன்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோலாம் வந்து பண்ண கிடையாதுங்க. தன்னுடைய பட ஹீரோக்கள் எல்லாருமே வந்து த்ரிஷா வந்து பின்தொடர்றது கிடையாது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி பிளாக் பாஸ்டராக இருக்கக்கூடிய கருப்பு பட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி ஃபாலோ செய்யக்கூடியவங்க த்ரிஷா. ஹீரோ சூர்யாவை வந்து பின்தொடரல. அது மட்டும் இல்லாமல் மேலும் யாரை ஃபாலோ செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நீங்கள் ஏன் இவங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இவங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அண்ணாவும் சரி உதய் அண்ணாவும் சரி இதை பற்றி ஒரு பொய்யான தகவலை வந்து பரவிட்டுருக்காங்க. அதே போல் தளபதியினுடைய பிறந்த நாளுக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து பரவிட்டு இருந்தது. தளபதியினுடைய பிறந்த நாளுக்கு உதயநிதி பார்த்திங்கன்னா 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை வாழ்த்தி ஒரு ஃபோட்டோ வந்து ட்வீட் செய்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை இப்போ ரசிகர்கள் வந்து ஷேர் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் வந்து சிரிச்சிருக்காங்க. அவர் சிரித்தது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ரசிக்க வச்சுருக்கு, எல்லாத்தையும் வந்து கவர்ந்துருக்கு. பிறந்த நாளும் அதுவுமா பார்த்திங்கன்னா அண்ணனை சிரிக்க வைத்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த வாழ்த்துக்களை தான் இப்போ வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்தது மாதிரி ஜனநாயகனுடைய அப்டேட் மட்டும் வரல அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆனால் விஜய்க்கு வந்து அந்த டீம் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ட்வீட் போட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து விஜயனுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஜனநாயகனுடைய எந்த விதமான அப்டேட்டும் வரல அப்படின்றதே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்களும் சங்கீதாவும் இணைந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் நிறைய தெரியுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் அவங்களுடைய அடுத்த இயரிங் இருக்குது. அப்போ தெரிஞ்சிடும் அவங்க வந்து இணைந்து வாழ போகிறாங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.